இப்போ ஒரு வீரவசனம் சொன்ன மாதிரி இப்போ அண்ணன் வீரவசனம் பேசுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. எப்பவுமே அண்ணன் வீரவசனம் தான் பேசுவார். ஆனால் இப்போ ஏன் பேசியிருக்கார்? காட்டாத்து இல்லை நான் என்னை கல் வச்சு செவரு கட்டிலாம் தடுத்து நிறுத்திட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கார். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள். அவர் தான் இப்போ திருப்புவனத்தில் வந்து போராட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றது தான் பிரச்சனை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித் அப்படின்ற இளைஞர் வந்து காவல்துறையினுடைய பயங்கரமான நடவடிக்கையினால் உயிரிழந்துட்டார் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க. பர்மிஷன் கிடைக்கல. அதுக்கு ரீசன் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தேரோட்டம் இருக்குது, அங்கே போலீஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ப்ரொடெக்ஷனே தேவையில்லடா, எங்கள் ஊரில் எனக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷன், நான் தாண்டா எங்கள் ஊருக்கே ப்ரொடெக்ஷன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். கூட்டம் கூடுது, என்னை பார்க்க கூட்டம் வருதுன்னா கூட்டத்திலேருந்து நீ என்னை பாதுகாக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் கூட்டம் கூடுது அப்படின்னா இது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ஷன். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு மேட்ரு. காவல்துறை அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட பர்மிஷன் மட்டும்தான் கேட்குறேன், ப்ரொடெக்ஷன் கேட்கவே இல்லை. நீ இதனால் பர்மிஷன் கொடுக்கலன்னா போராட விட்டுருவா, களத்தில் இறங்கி நான் சொன்ன மாதிரி போராட போகிறேன், நான் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சவால் விடுறாரு. அரெஸ்ட் பண்ணி கூட உள்ள வச்சுக்க, அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமான வீரவசனம்லாம் பேசியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள். திருப்போணத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கேட்டு முதல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க. நாளைக்கு ஆர்ப்பாட்டம்னு உறுதி செஞ்சிட்ட பிறகு திடீர்னு ஒரு மணி ரொம்ப மிக அதிகாலையில் வந்து அதை மறுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொன்ன காரணம், கண்டன்தேவியில் தேரோட்டம் இருக்குது, அங்கே இருக்கிற காவலர்களெல்லாம் நாங்கள் அங்கே குவிச்சிருவோம். நாங்கள் இதுவரைக்கும் எந்த போராட்டத்திற்கோ கூட்டத்திற்கோ அனுமதி தான் கேட்குறோமே ஒழிய பாதுகாப்பு கேட்கல. என் சொந்த நாட்டில் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு. எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நாங்கள் காவல்துறையிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்குறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. அதனால அங்கே வந்து நீங்கள் சந்தை இருக்குது கூடிடுவாங்க, நீங்கள் வந்தால் பெரிய கூட்டம் வரும், உங்களை பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நான் கேட்கல. இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்க போடுங்க, சிறையில் வைங்க, அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது அது காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன?